அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 10, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டங்ஸ்டன் சுரங்க உரிமம் ரத்து தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம்னு தெரிவிச்சிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் திங்கட்கிழமை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுதியை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் நடத்தி வந்தனர். இந்நிலையில் டங்ஸ்டன் சுரங்க உரிமை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக அரசின் சார்பில் சட்டப்பேரவை தீர்மானம் கொண்டுவரப்பட்டது என அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரிசர்வ் வங்கி புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது, அதாவது RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 26வது ஆளுநராக வருவாய்த்துறை செயலர் சஞ்சய் மல்ஹோத்ரா, இவரது வயசு 56, திங்கட்கிழமை நியமிக்கப்பட்டார். நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இந்த முடிவை எடுத்தது. தற்போதைய RBI ஆளுநராக உள்ள சக்திகாந்த தாஸின் பதவிக்காலம் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 10 நிறைவடைகிறது. அவர் 2018 டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து இப்பொறுப்பில் வகித்து வருகிறார். புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சஞ்சய் மல்ஹோத்ரா புதன்கிழமை பொறுப்பேற்பார். அவர் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இப்பதவியில் இருப்பார்னு தெரிவிச்சிருக்காங்க. கணினி அறிவியல் பொறியாளரான சஞ்சய் மல்ஹோத்ரா கான்பூர் IITயில் பட்டம் பெற்றவர். 1990ஆம் ஆண்டு ராஜஸ்தான் பிரிவு IAS அதிகாரி ஆவார். அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பொது கொள்கைகள் துறையில் உயர்கல்வி முடித்துள்ளார்னு அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முக்கியமான கட்டத்தில் உள்ள நிலையில் RBI ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கார்பன் உமிழ்வு இல்லாத போக்குவரத்து சென்னை IIT முன்முயற்சி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் 2050ஆம் ஆண்டில் 100% கார்பன் உமிழ்வு இல்லாத சரக்கு போக்குவரத்து, அதாவது சரக்கு போக்குவரத்துனா இந்த லாரி சம்பந்தமாக சொல்கிறாங்க, என்ற இலக்கை எட்டுவதற்கான மிக முக்கிய முன்முயற்சி சென்னை IIT தொடங்கியுள்ளது. இந்தியாவில் வாகன போக்குவரத்தில் 5% அளவுக்கு மட்டுமே சரக்கு லாரிகள் உள்ள நிலையில் சுமார் 65% டீசல் பயன்படுத்தப்படுகிறது. இது கணிசமான அளவுக்கு காற்று மாசுக்கும் எரிபொருள் நுகர்வு செலவுக்கும் வழிவகுக்கிறது. எனவே மின்சார சரக்கு லாரிகள் போன்ற கார்பன் உமிழ்வு இல்லாத சரக்கு போக்குவரத்தை விரைவுபடுத்துவது அவசியமானது. இந்நிலையில் சென்னை IIT ஆராய்ச்சி பூங்காவில் திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கார்பன் உமிழ்வு இல்லாத சரக்கு போக்குவரத்திற்கான உயர் சிறப்பு மையம் மற்றும் ஓட்டுநர் மதிப்பீடு செயலி திட்டம் ஆகிய 2 திட்டங்களை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓட்டுநர் மதிப்பீடு செயலி திட்டம், அதாவது ஆப் மூலியமாக அவங்களை கண்காணிக்கிறது. பயனரை நேரடியாக சென்றடையும் திட்டம். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அதை பற்றி எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது டிரைவர்ஸ்க்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க எலாபரேட்டாக வாசிச்சு பாருங்கள். அடுத்தது சென்னை துறைமுகத்திலிருந்து அரிசி ஏற்றுமதி 15 ஆண்டுகளுக்கு பிறகு தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை துறைமுகத்திலிருந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு கப்பல்கள் மூலம் அரிசி ஏற்றுமதி மீண்டும் தொடங்கியுள்ளது. அரிசி மீதான கட்டுப்பாடுகள், குறைந்தபட்ச ஏற்றுமதி விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சென்னை துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் ஏற்றுவது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி இந்தியாவிலிருந்து அனைத்து வகை அரிசி ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்து அறிவிப்பு வெளியிட்டது. இது தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை துறைமுகத்தில் இருந்து MV வான்ஹே சரக்கு கப்பலில் இந்தோனேசியாவுக்கு 5100 மெட்ரிக் டன் அரிசி மூட்டைகள் ஞாயிற்றுக்கிழமை அனுப்பப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். சூழ்ச்சி முடிவு துணிவு ஏதல், அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது. ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலந்தாழ்ந்து நிற்பது குற்றமாகும்னு வினை செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்திய கடற்படையில் INS துசில்னு தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளுடன் கூடிய போர்க்கப்பலான INS துசில் இந்திய கடற்படையில் திங்கட்கிழமை இணைக்கப்பட்டது. ரஷ்யாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் K. திரிபாதி மற்றும் பிற உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். 4 போர்க்கப்பல்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் ரஷ்யாவும் இந்தியாவும் 2015ஆம் ஆண்டு கையொப்பமிட்டன. அதன்படி 2 போர்க்கப்பல்களை இந்தியாவிலும் 2 போர்க்கப்பல்களை ரஷ்யாவும் தயாரிக்க முடிவு செய்தன. ரூபாய் 20,000 கோடியில் கையொப்பமிடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்போது ஏவுகணைகளுடன் கூடிய INS துசில் போர்க்கப்பல் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டு இது திங்கட்கிழமை நம்ம கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. பேர் பார்த்துக்கோங்க, INS துசில். இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக ஒன்றும் கரெக்டாக நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நாள் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.